பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இல்லாத அடியவர்கள் வந்து இரண்டு தடவைகள் யுத்தம் நடந்தது. ஒன்று தேசிய நடவடிக்கை, பாட்குடங்கள் தீர்ச்சட்டியல் எடுத்து இப்போ மக்கள் வந்திருக்கணும். ஹாய் தமிழர் வணக்கம். இன்றைக்கு நான் என்ன காணொன்று பார்த்தீங்கன்னா, முல்லைத்தீவு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒளிமடு என்ற இடத்துல இருக்கிற மம்மில் பிள்ளையார் ஆலயத்தினுடைய வருடாந்த பொங்கல் விழாவை தான் இந்த காணொலியை காட்டப்புறன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் வந்து இது விடியப்புறம் நடக்கும். இரவு தான் நான் சாமி வெளிவீதி வந்தெல்லாம் சுற்றி 6 கால பூசை நடக்கிற ஒரு ஆலயம். இங்கே பௌர்ணமி தினத்திலாம் மிகவும் சிறப்பாக நடக்கிறதாம் சித்ரா பௌர்ணமியில். அதை மட்டும் இந்த காணொலி அமைய போகுது. அது சேனலுக்கு புதுசாக மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு தாங்கும். காணொலிக்கு தொடர்ந்து நீங்கள் பார்க்க விரும்பினா வெளியே ஆளில் போட்டுக்கொள்ளுங்க. காணொலி தொடர்ந்து பார்ப்போம் என்ன மாதிரி நடக்குது. ஆலயத்துக்குள்ள நாங்கள் நுழைஞ்சு கொண்டிருக்கிறோம். பொங்கல் எல்லாம் வாரதை வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பூக்காண்டு எல்லாம் வைக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. அதோட இங்கே கச்சான்கள், அன்னாசிப்பழங்கள், சோளங்கள் போன்ற எல்லாம் வைக்கிறதையும் பார்க்கலாம். ஆலயத்துக்கு பொங்குறதுக்கு எல்லாம் மக்கள் போறதை வந்து பார்க்கக்கூடிய காவடிகள். ஆலயத்தினுடைய ராஜகோபுரம் வந்து கட்டுவதை வந்து பார்க்கக்கூடிய ஆலயத்தின் பொங்கல் வந்து இரவு தான் நடக்கும். மிகவும் சிறப்பாக நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்கெல்லாம் வந்து ஒன்று இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. காவடிகள் எல்லாம் வந்து ஒன்று இருக்கு பார்க்கலாம். ஆட்டக்காவடிகள், பறவைக்காவடிகள் போன்றதும் வந்து ஒன்று இருக்குது. பாருங்க, காவடிகள், பால் குடங்கள் எடுத்தபடி பக்தர்கள் வாரதை வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. ஆலயத்தின் திருப்பணி நடக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. ஆலயத்தில் இப்போ நூல் கட்டுவதை வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. ஆலயத்தின் திருப்பணி வேலைகள் வந்து நடக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த காவடி எடுப்பவர்கள், தீச்சட்டி எடுப்பவர்கள்லாம் இந்த இடத்துல வந்து நேர்த்தி கடனை நிறைவு செய்கிறவங்க வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. 2 பக்தர்கள் பார்த்தீங்கன்னா ஒரே பறவை காவடி சிறப்பான கருவமரத்தில் இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கட்டிடம் நிதி. வணக்கம் ஐயா. வணக்கம். ஆலயத்தின் பூசாரி, இந்த ஆலயத்தின் வரலாறு பற்றி கூற முடியுமா? இந்த ஆலயம் மன்னி மாவட்டத்திலே, முல்லைத்தீவு மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான மம்மி பிள்ளையார் ஆலயம். இது கிட்டத்தட்ட 450 வருடங்களுக்கு மேற்பட்ட ஆலயம். எங்களுடைய மூதாதையார்கள் பரம்பரையாக பூஜை செய்து வந்தவர்கள். இந்த ஆலயத்திலே சித்திரப்பருவம் தான் வருடாந்த பொங்கலாக அந்த காலம் வந்து செய்து வருகின்றது. பிள்ளையார் அந்த சித்திரப்பருவத்தில் தான் தனக்கு ஒரு வருடாந்த பொங்கலாக செய்வதற்கு அருள் பாலித்ததன் காரணமாக அன்றைய தினம்தான் அடியவர்கள் இங்கே கூட எல்லா மாவட்டங்களிலும் இருந்து வெளிநாடுகளில் இருந்து கூடிய அடியவர்கள் வந்து இன்றைக்கு நீங்களே கண்கூடாக பார்த்துவிட்டீர்கள்.
பறவைக்காவடிகள், ஆட்டக்காவடிகள், தீச்சட்டிகள், தீக்காவடிகள் எல்லாம் இங்கே தங்களுடைய நேர்த்திக்கடன்களை செய்வதற்கு இன்று எல்லாரும் கூடியிருக்கின்றார்கள். பிராமணர்களுடைய பூசகர் பரம்பரையாக பூசகர்களுடைய பூசை முறைப்படி தான் கிராமிய வழிபாடு தான் எங்களுடைய ஆலயத்திலே நடைபெறுகின்றது. அந்த வகையிலே நாங்கள் பூசகர்கள் தான் இங்கே முடியளவான அறியவர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடன் செய்வதற்கு தான் வருவார்கள். இங்கே பிள்ளைகள் இல்லாத அறியவர்கள் வந்து இங்கே நேர்த்தி கட்டுவார்கள். அவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை கிடைக்கும். அப்போ அவர்கள் வருவார்கள். திருமணம் கைகூடாதவர்கள் இங்கே வந்து நேர்த்தி கட்டி அவருடைய திருமணம் கைகூடும். வெளிநாட்டு பயணங்களுக்கு செல்வார்கள். வெளிநாட்டிலே இருந்து அவர்களுக்கு அங்கே வதிவிடம் கிடைக்கவில்லை என்றால் இங்கே வந்து நேர்த்தி கட்டுவார்கள். கிடைத்தவுடன் வந்து தங்களுடைய நேர்த்தியை செய்வார்கள். அவ்வாறு நேர்த்திகள் தான் கூடிய அளவு இங்கே வருகின்ற நேர்த்திக்காரர்கள். இந்த பகுதியிலே விசந்தேண்டி அதாவது பாம்பு கடித்தால் மருத்துவமனைக்கு செல்வதில்லை. ஆலயத்தில் தான் கொண்டு செய்வார்கள். பிள்ளையார் பற்றி இங்கே நாதம்பிரான் வழிபாடு இருக்கின்றது. அந்த வகையில் இங்கே அவ்வாறான சிறப்புகள் தான் அதிகமாக நடக்கின்றது. இந்த இடத்துல கடுமையான யுத்தம் நடந்த ஒரு இடம். அந்த காலப்பகுதியில் இந்த ஆலயத்தின் செயல்பாடு இந்த பகுதியில் 2 தடவைகள் யுத்தம் நடந்தது. ஒன்று விஜயசிப்பூர் நடவடிக்கை 1997 காலப்பகுதியில் நடைபெற்றது. அப்போதும் கடும் யுத்தம் நடந்த போதிலும் ஆலயம் பெரிய சேதங்கள் ஏற்படவில்லை. சிறிய அளவு சேதங்கள் ஏற்பட்டது. 2வதாக நடைபெற்ற யுத்தம் வந்தக்கூடிய யுத்தத்திலே ஆலயம் ஒரு வகையிலும் சேதப்படவில்லை. முழுமையான ஆலயமாக இருந்தது. நாங்கள் மீளக்கூடிய உடனடியாக வாரஸ்தானம் செய்து பொது செய்யக்கூடிய அளவுக்கு ஆலயம் பாதுகாக்கப்பட்டது. ஆலயத்துக்கு யுத்தம் முடிவடைந்து சென்று இடம்பெயர்ந்து வந்ததுக்கு பிறகு ஆலயமாக இருந்ததா கற்பகிரகங்கள் ஆலயம் அநேகம் இருந்தது. நாங்கள் பிறகு இந்த ஆலயத்தை ஒரு புதிய முறையிலே அமைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் முழுமையாக எடுத்து கட்டி 2015ஆம் ஆண்டு பாவல் நாங்கள் ஆலயம் நாங்கள் போவதற்கு எவ்வாறு விட்டு சென்றோம் அதே போது ஏதாவது விதமான சேதங்களும் இல்லாமல் வந்தது. வந்து நாங்கள் இந்த பொங்கல் இங்கே வந்து வித்தியாசம் எல்லா இடங்களிலும் இந்த பொங்கல் வந்து இரவு தான் நடைபெறுகின்றது. ஆனால் இங்கே வந்து பொங்கல் காலை அபிஷேகமும் மதியம்தான் பிள்ளையாருக்கு பொங்கல் நடைபெறும். பொங்கல் முடிந்து இரவு திருவிழா நடைபெறும். சுவாமி சிதம்பரத்திலே வந்து திருவிழாவின் காட்சிகள் இடம்பெறும். இந்த பொங்கல் முறையில் இங்கே வித்தியாசம் பிள்ளையாருடைய பகல் தான் அந்த காலந்தோறும் பொங்கியிருக்கணும். இரவு இல்லை. மற்ற ஆலயங்களில் இரவு தான் நடைபெறும். இங்கே பகல் தான். ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இரவிரவாக காவடிகள், ஆட்டக்காவடிகள், பறவை காவடிகள், பால் குடங்கள், தீச்சட்டி எல்லாம் எடுத்துக்கொண்டு வர்றது வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. பால் குடங்கள் எடுத்தபடி பெண் பக்தர்களை வந்து பார்க்கக்கூடிய இருக்கு ஆலயத்தில். இரவிரவாக பார்த்தீங்கன்னா பால் குடங்கள், பாட்குடங்கள், தீர்ச்சட்டிகள் எடுத்துக்கொண்டு தங்களோட நேர்த்தி கடன்களை வந்து நிறைவு செய்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது பாருங்க. அதாவது காவடிகள், தீச்சட்டிகள், பால்குடங்கள் வந்து ஒன்றுக்க வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. ஆலயத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து இருக்கிறதெல்லாம் பார்க்கக்கூடியா இருக்குது. ஃபுல்லாகவே ஆலயம் வீதிகள் ஃபுல்லாகவே வந்து பக்தடிகளால் நிரம்பி இருக்குது. இது இரவு 11 மணிக்கு தான் முத்துச்சப்பரம் இழுக்கப்பட்டு ஆலயத்தில் பிரம்மாண்ட பொங்கல் நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். காலையிலே பொங்கல்கள்லாம் நடந்து நிறைவடைந்து விட்டது. ஆனால் இரவு தான் முத்துச்சப்பரம் இழுக்கிற சாமி வழி வீதி சுற்றுற எல்லாம் பார்க்கக்கூடியா இருக்கும். அங்கே உள்ள பக்தர்கள் வந்து இருக்கிற மட்டும் பார்க்கலாம். இருந்து எல்லாரும் பொங்கலை முடிச்சு தான் போவினோம். ஆலயம் ஃபுல்லாகவே காவடிகளும் தீச்சட்டிகளும் அதோட பார்த்தீங்கன்னா இருக்கத்தான் ஃபுல்லாகவே பார்க்கலாம்.
ஆலயம் நாங்கள் வரும்போது பின்னர் இடத்துல ஆலயத்தில் பக்தர்கள் குறைய இருந்தது. இப்போ இரவாக இன்னும் பக்தர்கள் வந்தோன்றிருக்க வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. இப்போ இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டு சாமான்கள் மற்றும் ஆலயத்துக்கு வாராக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்கள் பண்ணக்கூடியமா இங்கே இந்த கடையில் போட்டிருக்கணும். எது எடுத்தாலும் 100 ரூபா 500 ரூபா 1000 இப்போ 2000 வரைக்கும் வந்துட்டு இன்னும் இந்த இடத்துக்குள்ள வந்து ஆக்கள் வர்றதை வந்து காணல, கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் லேட்டாக தான் இன்னும் ஆக்கள் கூட வர்றதை வந்து பார்க்கலாம். பாருங்க கடைகளுக்கு எல்லாம் சேலல் ஓட்டுருக்கீங்க. பாருங்க இப்போ இவ்வளோ 10 ரூபா 20 ரூபா வந்துகிட்டு இருக்கோம், வந்து பார்க்கலாம். போலீஸாரெலாம் பாதுகாப்பு கடமையில் அமர்த்தப்பட்டிருக்கதையும் பார்க்கலாம். ரெண்டு வளம் 5 ரூபா. இப்போ மக்கள் வந்திருக்கணும். இந்த கோவில நிதியிலே கலந்து கொள்ளுகின்ற அடியவர்கள் உடனடியாக இங்கே காரிய